கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்தினால் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தேசத்தினுடைய செய்திகளை அறிந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் வெயிலின் கடுமை செய்தி வந்திருக்கு. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் சுட்டரிக்கக்கூடிய வெயில். இதில் சாலைகளில் காணல் நீர் தென்படுகிறது. அந்த வெயிலுடைய அந்த அனல் போகும்போது தண்ணி இருந்த மாதிரியே தெரியும் ரோட்டில். அப்படியே காணல் நீர் தென்படுது. பொதுவாக 100 டிகிரியை தாண்டி வெயில் அடிக்கிறதா சொல்லுவாங்க. 100 டிகிரியும் தாண்டி வெயில் அடிக்கிறது. சுட்டரித்த வெயிலால் சாலைகளுக்கு சாலை நீர் தென்பட்ட இளநீர், நொங்கு, பதநீர், தர்பூசணி மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை சூடுபடுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இப்போ இந்த நாட்களில் இந்த வெயிலின் கடுமை, வெயிலின் உக்கிரன்னு சொல்லுவாங்க, வெயிலின் அகோரம். இதில் நம்ம வயதான ஆட்களுக்கு மிகவும் சிரமம், நடக்க முடியாது. இந்த வெயிலின் தாக்கத்தினால் அநேகருக்கு இந்த வியாதிகள், இந்த கொஞ்சம் தோல் சம்பந்தமான வியாதிகள் வருது. அதுபோல் இவங்க இந்த நாட்களில் இந்த குளிர்பானங்கள் நிறைய பேர் நிறைய குளிர்பானங்கள் சாப்பிட்றோன்னா தான் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா டாக்டர்ஸ்லாம் இந்த மோர், தயிர், இப்படி பழங்கள் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டா நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்களில் இந்த வெயில் காலத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கொள்ளணும். இந்த வெயிலின் கடுமை, வெயிலின் ஆகோரம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, நிறைய பேர் பணிகளுக்கு அரசு பணிகளில் எல்லாம் சொல்கிறாங்க, விவசாயிகள் அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அதுபோல் கட்டட வேலைகள் அதெல்லாம் பெரிய அந்த இவ்வளோ வெயிலுக்கு மத்தியிலும் கட்டடத்தில் அவங்க உயரமான இடங்களில் நின்று நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அந்த தொழிலாளர்கள் அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். விவசாயிகள், இப்படி எல்லா மக்களும், எல்லா தரப்பு மக்களும் இன்றைக்கி இந்த வெயிலின் கடுமையினால் நல்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக்கி அந்த வெயிலின் கடுமையை குறைத்து தரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த வெயிலினால் அநேகர் பாதிக்கப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக. குளிர்பானம்னு சொல்லும்போது இன்றைக்கி செயற்கையான குளிர்பானம் தான் நிறைய இருக்குது. இயற்கையான குளிர்பானங்கள் நம்ம மறந்துட்டோம். நம்ம மோர் அழகான நம்ம வீட்டிலையே நம்ம தயாரித்து நம்ம குடித்தோம்னா அந்த தோல் வியாதிகளோ அல்லது இந்த கோடை காலத்தில் நம்ம பாதிக்கக்கூடிய வியாதிகள் நமக்கு வராது. அதே போல் இளநீர், அது நல்ல ஒரு இயற்கையான குளிர்பானம். தர்பூசணி பழம், தர்பூசணி. ஆனால் எல்லாம் ஆண்டவர் வெயிலே படைத்திருக்கிறாரு. அந்த சீசனுக்கேற்ற பல காரியங்களே அவர் கொடுத்துருக்காரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொல்லாம்பழம்னு சொல்லுவாங்க, முந்திரி இது பழம், அதெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த ஹீட்டுக்கு தணிக்கக்கூடியது. அது ஒரு கிரேப்ஸ், திராட்சை பெஸ்ட். நம்ம அந்த பழங்களை சாப்பிட்டாலே உடலில் உள்ள சூடுகளை அது தணித்து விடும். அவ்வளவு சக்தி திராட்சை பழக்கத்துக்கு இருக்கிறது. திராட்சைன்னு சொல்லும்போது நம்ம கூட அதில் சீட்லெஸ்ஸை தான் விரும்புகிறோம். இல்லை, சீடுலாம் சாப்பிடணும். ஆண்டவரே என்ன சொல்கிறேன்னா விதை தரும் கனிகளை தான் சாப்பிடணும். அதில் விதை இருக்கணும். நம்ம சில நேரத்தில் கொய்யாப்பழம் வாங்குறோம், அந்த சீடை பற்றி சொல்கிறாங்க. அந்த சீடை சாப்பிட்டு நம்ம அந்த சீடு இருக்குல்ல, அதையும் சேர்த்து திராட்சை பழம் அதை சேர்த்து தான் சாப்பிடணும். அது சேர்த்து சாப்பிடுறதுன்னா சில கேன்சர் வியாதிகள் அது கூட சுகமாகும். அதுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த எந்த பழத்துக்கு, திராட்சையில் உள்ள விதைக்கு அந்த அளவு அதுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு வேல்யூ இருக்கு. அதனால அது எல்லாரும் சாப்பிடும் போதே சில தூர போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடாம அந்த விதையும் சேர்த்து சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு தேவையான வெயிலே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த வெயிலுக்கு தேவையான நிவாரணம், ரெமடியும் அவர் கொடுத்துருக்காரு. இந்த அருமையான ஜெபத்தின் மகிமை என்ற நிகழ்ச்சிக்கு ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் எங்களை ஆண்டவரே ஒன்று சேர்த்து வைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்றைய நாளிலும் ஆண்டவர் விசேஷமாக அந்த நாட்களில் உள்ள அந்த வெயிலின் கடுமைக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் எல்லா காலங்களையும் படைத்த நீர் சுவாமி. ஆண்டவர், எங்களுக்கு தேவையான மழையை தருகிறீர், எங்களுக்கு தேவையான பனியை தருகிறீர். ஆண்டவர், எங்களுக்கு தேவையான வெயிலையும் ஆண்டவரை நீரை தருகிறீர் சுவாமி. இவைகள் எல்லாம் எங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியனவாக இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு தேவையான எல்லா விதமான அந்த வெயிலின் கடுமை தணிப்பதற்கு தேவையான ஆகார வகைகளையும் ஆண்டவரை நீரே உருவாக்கி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர், இந்த வெயிலின் கடுமையினால் ஆண்டவரே அநேக மக்கள்
பாதிக்கப்படாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், வேலை செய்கின்ற தொழிலாளர்கள், அநேக தோட்டங்களிலே விவசாயம் செய்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள், ஆண்டவர் இன்னும் பல வகையான தொழில்களில் ஈடுபட்டிருக்கிற அநேக மக்களுக்காக இந்த நாளில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை எல்லாம் பாதுகாத்துக் கொள்வீராக. அவருடைய பயணங்களிலே ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் இந்த வெயிலின் கடுமை அவர்களை தாக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்து நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரவிலே நிலவாகிலும் பகலிலே வெயிலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் இந்த வார்த்தையின்படி வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சேதங்களும் வராதபடி கர்த்தர் நீர் மறைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காலங்களை நாங்களும் ஆண்டவரை கடந்து செல்வதற்கு தேவையான பலத்தை, ஆண்டவரே சரீர பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த வெயிலை தாக்கத்தை அறிந்து உணர்ந்து அதற்கேற்றபடி நாங்களும் அதை சரியாக ஆண்டவரே அந்த நாட்களிலே நாங்கள் எங்கே போக வேண்டும், எப்படி செல்லக்கூடாது என்ற காரியங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பரே சூழல் ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ரஷ்யா உக்ரைன் இந்த 2 நாடுகளுக்குள்ள யுத்தத்தை நாம் அறிந்தது. பிப்ரவரி 24 ஆரம்பித்த இந்த யுத்தம் இப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தை அளவிற்கு வந்திருக்கிறது. அநேகர் ஜெபித்தார்கள். உலகத்தில் உள்ள பல மக்கள் இதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தார்கள். இப்பொழுது அமைதி பேச்சுவார்த்தை தொடரும் என்று ரஷ்யாவும் உக்ரைன் பிரதிநிதிகளும் அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஏப்ரல் 1 முதல் ரஷ்யாவுடன் காணொலி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதில் உடன்பாடு ஈடுபட்டால் 2 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைன் அதிபரோடு பேசி அவங்களுக்கு தேவையான 3794 கோடி நிதியுதவி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள். இப்படி இந்த போரினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருடைய இந்த வாழ்வாதாரங்கள் அல்லது பலருடைய அந்த எதிர்கால படிப்பு கல்வி எல்லாமே சிதைந்து போய்விட்டது. நிறைய பேர் அங்கே நல்ல மருத்துவம் படித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. இவங்க மருத்துவத்தை எங்கே தொடர்வது, அந்த கல்வி எப்படி தொடர்வது, எப்படி செல்வது என்று எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே மாறிவிட்ட சூழ்நிலையில் அந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் இப்பொழுது அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு 2 நாட்டினுடைய அதிபதிகளும் 2 நாட்டினுடைய பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். ஆண்டவர் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆசீர்வதித்து ஒரு நல்ல ஒரு சமாதானமான சூழ்நிலை, சுமூகமான இணக்கமான சூழ்நிலை 2 நாடுகளுக்கும் ஏற்படுத்தி மக்கள் சமாதானமாக சந்தோஷமாக மன நிம்மதியோடு வாழ வேண்டும். இந்த படிப்பு தங்களுடைய கல்வியை இழந்த மாணவர்களுக்கு ஒரு நல்லதொரு கல்வி கிடைக்கிறதற்கு ஆண்டவர் தான் உதவி பண்ணணும். எல்லா காரியங்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். அமைதி பேச்சுவார்த்தை என்பது நல்லது. ஆண்டவர் சமாதானத்தை தான் விரும்புகிறார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தனி மனிதனாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, சமாதானம் வேணும், ஐக்கியம் இருக்கணும். அதைத்தான் இங்கேயும் நம்ம பார்க்குறோம். ரஷ்ய அதிபர் ஒருவேளை இன்றைக்கு கோலியாத்து போல் இருக்கலாம், உக்ரைன் அதிபர் இன்னைக்கு தாவீது போல் இருக்கலாம். ஆனால் யார் ஜெயிப்பான்ங்கிறது தெரியாது. அதனால் அழிவு என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிடுகிறது. நம்ம பேசுகிற மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பு, பொருளாதார நிலை எல்லாம் இன்றைக்கி அப்படியே தலைகீழாக நிற்கிது. அங்கே படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள் இன்றைக்கி எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியாமல் திணறாங்க. ஆனால் படிப்பை தமிழக அரசோ அல்லது மாநில அரசோ தொடர்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து தர்றோன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பகுதியில் அமைதி நிலவணும். நம்ம அதற்காக நம்ம ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொன்னவரே, இந்த நாளிலும் கூட ரஷ்ய உக்ரைன் போருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல மாதங்களாக இந்த சண்டை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. யார் பெரியவர் என்கிற ஒரு மமதையிலே, கர்வத்திலே, ஆணவத்திலே ஆண்டவரே ஒருவரை ஒருவர் சீறி எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னீர், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர். ஆமாண்டவரே, இந்த பகுதியிலே உம்மை பற்றி அறியாத மக்கள் கூட கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசித்தவர்களாக மாற
ஆண்டவரே இந்த போர் சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட, ஆண்டவரே பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சீரழிவுகளெல்லாம் மாற, ஆண்டவரே கல்வியை தொடர்வதற்கு ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்க, ஆண்டவரே உற்சாகமாய் பிள்ளைகள் மறுபடியும் படித்து ஆண்டவரே அவருடைய கல்வியை வளமாக்கிக் கொள்ள உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், அதை கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி அவரை ரட்சித்தார் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த ரஷ்ய உக்ரைன் அமைதிக்காக அங்காங்கே உலக மக்களையே போராடி கொண்டிருக்கிறார்களப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். கேட்கக்கூடாதபடிக்கு உடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. ராஜா, தயவாய் இறங்கும், அமைதியை தாரும், சமாதானத்தை தாரும், பிள்ளையுடைய எதிர்காலங்களை நீர் பிரகாசமாக மாற்றி தாரும். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன். ஒருவேளை எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு தூரமான ஒரு இடமாக இருந்தால் ஆண்டவரை நீர் தூரத்திற்கும் தேவனாக இருக்கிறபடினாலே அந்த இடங்களிலே உம்முடைய சமாதானத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களிலே நாங்கள் அந்த சமாதான நிலைமையை உடன்படிக்கையை நாங்கள் கேட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய சமூகத்தில் என்னுடைய துதி தோத்திர பலிகளை ஏறெடுக்க நீர் உதவி செய்யும். இப்பொழுதும் ஆண்டவரே பேச்சுவார்த்தைகள் தொடரத்தக்கதாக, அது அமைதியை நிலைநாட்டத்தக்கதாக நீர் உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏற்கனவே கடந்த வாரத்தில் நாம் சொன்னோம், தமிழ்நாடு தேர்வாணையத்திலிருந்து குரூப் 4 தேர்வு அது சும்மா விரைவில் அறிவிப்பு வெளிவரும் அப்படி சொல்லி கடந்த வாரத்தில் சொன்னோம். இப்போ விஏஓ தட்டச்சர் உட்பட 7301 காலியிடங்கள் அதை நிரப்புவதற்கு ஜூலை 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வு நடத்த இருப்பதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இதனுடைய கடைசி தேதி வந்து விண்ணப்ப பதிவு, இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 30ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 28ஆம் தேதி கடைசி நாள் முடிவடையும். ஏப்ரல் 28ஆம் தேதி விண்ணப்பத்திற்கான பதிவு செய்வதற்கான கடைசி தேதி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி வரை. ஜூலை 24ஆம் தேதி எழுத்து தேர்வு நடத்தப்படும். இந்த தேர்வில் இருந்து இளநிலை உதவியாளர்கள், அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர்கள், தட்டச்சர்கள், பிறகு விஏஓக்கள் உள்ளிட்ட பதவிகளில் 7301 பதவிகள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி, அவ்வளோதான். எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருந்தால் அது போதும். அக்டோபரில் தேர்வு முடிவு வெளியிடப்பட்டு நவம்பரில் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு எல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதனால் இந்த தேர்வில் கலந்து கொண்டு அநேகர் இந்த ஒரு அரசு பணிகளை செல்வதற்கு நாம் ஜெபிக்கலாம். இதில் வந்து தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடும் வகையில் குறைந்த நபர்கள் விண்ணப்பிக்கும் தேர்வுகளை மட்டும் கணினி வழியில் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். சோதனை அடிப்படையில் சமூக பாதுகாப்புத்துறையின் கீழ் வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் தேர்வு, அதில் சில போஸ்டுகளுக்கு மட்டும் கணினி வழியில் நடத்தப்படும். இதற்கான அறிவிப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியிடப்படும். கணினி வழி தேர்வு ஜூன் 19 நடத்தப்பட்டு 15 நாட்களில் முடிவு வெளியிடப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 4 இல்லை என்னென்ன பதவிகள் காலி இடங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், கிளரிக்கல் போஸ்ட்டில் 3681 போஸ்ட்டு, டைப்பிஸ்ட் தட்டச்சர் 2108 போஸ்ட்டு, விஏஓ 274 போஸ்ட்டு, பில் கலெக்டர்ஸ் அது வந்து நம்ம இதில் வரும், நம்ம லோக்கல் பாடிஸ் அதில் உள்ளாட்சியில் வரக்கூடிய பில் கலெக்டர்ஸ் அவங்க வந்து 50. அதுபோல் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஸ்டெனோ 1024, ஸ்டோர் கீப்பர் வந்து 1. பிறகு வீட்டு வசதி வாரியம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்தில் உள்ள இளநிலை உதவியாளர் தட்டச்சர் வந்து 163 பணியிடங்கள். ஆக மொத்தம் 7301 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி தேர்வு நடைபெறுகிறது. ஏப்ரல் 28ஆம் தேதிக்குள்ளாக விண்ணப்பிக்க வேண்டும். நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது ஏப்ரல் 28க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம இன்னும் ஆயத்தப்படலாம். அதுக்கு நாள் இருக்குது, தேர்வுக்கான நாள் இருக்குது. ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா குதிரை யுத்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும். ஆயத்தம்தான் நமக்கு அவசியம். ஏதோ அது பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கல்வி தகுதி தான். ஆனால் ஒரு சாதாரண எஸ்எஸ்எல்சி படித்தவர்கள் கூட இன்றைய சூழ்நிலை நாட்டு நடப்புகளை அவர்கள் சரியான முறையில் அதை ஆயத்தப்படுத்தி தொகுத்து
அது திரும்ப திரும்ப நம்ம நினைவிற்கு கொண்டு வரும்போது இந்த தேர்வை நம்ம சீக்கிரமாக எழுதி அழகாக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பு தான். இதை நம்ம பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளணும். அதனால் ஆண்டவர் நம்மை ஜெயத்தை தருகிறார். நம்ம ஆயத்தப்படுவோம், ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஞானத்தை தரக்கூடியவர் அவர் தான். ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம், அந்த ஞானத்தை பற்றி சொல்லணும்னா 7 வகையாக அது தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்குற ஞானம். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இந்த தேர்வு என்றாலே நமக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. என்ன பரீட்சையாக எழுதணுமா, வேலை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த தேர்வு எழுதி தான் வேலைக்கு போகணும்னு சொல்லும்போது நிறைய பேர் அதை பின்தங்குறாங்க. நல்ல இந்த குறிப்பாக இப்போ 10ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேர்வு காலம் 2 ஆண்டுகளாக தேர்வு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ தேர்வுன்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைகளுக்கே ஒரு உற்சாகம் வந்துட்டு, எக்ஸாம் எழுத போகிறேன், பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன். அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி என்பது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, அது நல்ல வெற்றி வாய்ப்புக்கு ஒரு வழிவகுக்கக்கூடியது. சாதாரண ஒரு காரியம், லேசான ஒரு காரியம். கர்த்தர் அதை நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வாய்க்க பண்ணுவார். அன்பு பிள்ளைகள், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏப்ரல் 28க்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்தால் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் தான் தேர்வு இருக்குது, நாள் இருக்குது. மே ஜூன் என்று 2 மாதங்களுக்கு மேலாக இருக்கிறது. நல்லா ஆயத்தப்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்துடுவார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவர், இந்த வேத வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த தமிழ்நாடு தேர்வாணையத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர்வுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்று அரசு பணிகளில் அமர்வதற்கு ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அவர்கள் அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான நல்ல ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவரை பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உமக்கு பயந்து வாழ்வதற்கு ஆண்டவரை நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இந்த நாட்களிலும் ஆண்டவர் இந்த தேர்வு கால அட்டவணையை சரியாக கவனித்து அதை சரியாக பின்பற்றி முறையாக விண்ணப்பித்து ஆண்டவரை நல்ல முறையில் தேர்ச்சி எழுதி ஆண்டவரை அரசு பணியில் அமர்வதற்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாட்களிலே இந்த இடத்திலே ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் அவருடைய சமூகத்தில் வருகிறோம். வேலை வாய்ப்பிற்காக ஆண்டவரே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்ததாமே உன்னதமான ஆண்டவரே இடங்களிலே அமர செய்கிற தேவன். ஆண்டவரே, அவர்களை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கோயில்பட்டியில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஓராண்டு சிறை கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இது எப்படின்னா, ஒரு சுப்பு சுந்தர வடிவு அப்படிங்கிறவங்க ஒரு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு அவங்க விருப்ப ஓய்வு பெற்று ஒரு 16 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது விருப்ப ஓய்வில். இந்த பணத்தை அவரோடு பணியாற்றி வந்த ஒரு ஆசிரியருக்கு கொடுத்துருக்கிறார். ஆசிரியர் வந்து சோமு அவங்க பேர். அது கொடுத்துருக்காங்க. நீண்ட நாட்களாகியும் பணம் வரல. உடனே அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிறாங்க, என்னாச்சு பணம் 16 லட்சம் ரூபா தந்தானே, என்னாச்சு, எவ்வளோ நாளாகிடுச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க உடனே ஒரு செக் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பணத்துக்கான செக் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த செக்கு வந்து இல்லை, இவங்க பணத்தை கேஷ் பண்ண போகும்போது அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அப்போ ஒரு மோசடியாக இருந்திருக்கிறது. இப்போ இது சம்மந்தமாக அவங்க கேஸ் ஃபைல் பண்ணி இவங்களுக்கு ஓராண்டு சிறை கொடுத்துருக்கிறார்கள். அதாவது இது வந்து ஒரு நம்பி கொடுக்குறாங்க. ஒரு வந்து நம்மோடு பணிபுரிகிற ஒரு ஆசிரியை நமக்கு திருப்பி தருவார்கள் அப்படி ஒரு நம்பிக்கையில் உதவி செய்கிறார்கள். அந்த உதவியை கூட இவங்க ஏமாத்துறாங்க. அந்த உதவியை பெற்றுக்கொண்டு 16 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. அதை திருப்பி கொடுக்கும் பொழுது ஒன்றில் அதை ஏமாற்றக்கூடாது. சரி, நான் ஒரு மாதம் கழித்து தரேன்னு கூட சொல்லலாம். காசோலை கொடுத்து ஏமாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய மோசடி. அதுவும் ஒரு கூட பணிபுரிகிறவர்கள் அவங்க நம்பிக்கையாக கொடுத்த பணம் இப்படி ஏமாற்றுகிற மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால இப்படிப்பட்ட மக்களுக்காக ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதை நம்ம இப்படி கொடுக்கல் வாங்கல நிறைய பிரச்சனைகள் வருது இன்னைக்கு. நிறைய பேருக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், நம்பி கொடுக்குறோம். அவங்களோட இக்கட்டான நேரத்தில் உதவியை அவங்க எதிர்பார்த்துருக்கிற நேரத்தில் அந்த பணத்தை நம்ம கொடுக்குறோம். அந்த பணத்தை வாங்கி பயன்படுத்துறாங்க, பிறகு மறந்துடுறாங்க.
அது வந்து ஒரு பெரிய தவறான ஒரு காரியம். ஏதோ அவங்க முடிந்த அளவு வருத்தப்படுறாங்க. என்ன கொடுத்த பணத்தை கேட்டால் வருத்தப்படுறாங்க. கொடுத்த பணத்தை கேட்டால் அவங்களுக்கு தான் வருத்தம் வருது. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதனால பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள், நாம் யார்கிட்ட பணம் வாங்கினா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேணும் அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இந்த பணத்தை நான் ஒரு தட்டை வாங்கிட்டேன், அது திருப்பி கொடுக்கணும், அங்கே ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வர. அவங்களுக்கும் தேவைகள் இருக்கத்தானே செய்யும். ஆமாம், நம்முடைய தேவைக்கு தந்தாங்க, நம்ம அதை உரிய காலத்தில் ஒரு வேளை முழுமையாக கொடுக்க முடியாட்டாலும் தவணை முறையிலையாவது கொஞ்சமாவது கொடுத்தா அவங்களுக்கும் ஆமாம் நம்ம வாங்கினோம், கொடுத்தோம், தந்துட்டாங்க என்கிற ஒரு திருப்தி இருக்கும். அதனால் பணம் பத்தும் செய்யும். என்ன பணம் பத்தும் செய்வாங்க. இந்த பவுலடியை சொல்லுவார்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. நல்ல நட்பு எல்லாம் ஒரு நொடி பொழுதுல உடைஞ்சு போக செய்யக்கூடிய எல்லாமே ஒன்னாவே ஒர்க் பண்ணுவாங்க. ஆமா, ஒரே ஸ்கூல்ல பணிபுரிந்தாங்க. சரிப்பா நான் இவங்க நல்லா தந்துருவாங்க, நமக்கு தருவாங்க நம்பிக்கையில அவங்களுக்கு ஒரு இக்கட்டான நேரத்துல உதவி பண்றாங்க. ஆனா அந்த இக்கட்டான நேரத்துல உதவி பண்ணதை அவங்க மறந்துடுறாங்க. மறந்தது மட்டும் இல்லை, ஏமாற்று மோசடி பண்ணக்கூடாது. அது சட்டவிரோதமான ஒரு செயல். நம்ம இல்லைன்னா செக் ஏன் கொடுக்கணும்? நம்ம அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சு செக் கொடுக்கக்கூடாது. அதனால் அந்த நாட்களில் நம்ம இப்படிப்பட்ட ஏமாற்றுகள் இல்லாதபடி நல்லவர்களாக மொத்தத்தில் மனிதனாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம மற்றவர்களை பார்த்து ஏதாவது ஏமாற்றுதான்னா இல்லையே. நரி ஏமாற்றுதுன்னு சொல்கிறோம், காகம் ஏமாற்றுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நரிக்கும் காகத்துக்கும் ஒப்பானவர்களாக நம்ம அவைகளை பார்க்கலும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆண்டவர் சொல்கிறார்ல, காகங்களை பாருங்கள், அவர்களை காட்டில் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். 1000 அந்த அடைக்கலான் குருவியை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார்ல. இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஞானமாக நடக்கணும், யாரையும் வஞ்சிக்கக்கூடாது, யாரும் பணத்தால் வஞ்சிக்கக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. சமயத்தில் நான் இப்போ மனிதனுக்கு உதவி தேவைப்படுகிறது, நான் ஆண்டவர் சொல்ல, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்காதபடி சிக்கனமாக செய்யப்படுது. அதாவது சம்பளத்தில் நமக்கு செலவழிக்கிறது என்பது அதிகமாக இருந்தாலும் அதில் சேமிப்பு தான் முதலிடம் இருக்கணும். முதலாவது நம்ம சேமிக்கணும், ஆண்டவருக்குரியதை கொடுத்துடணும். ஆண்டவருக்குரியதை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவழிச்சிங்கன்னா ஒரு நாளும் நம்ம அப்பம் குறைவுபடாது, எண்ணெயும் குறைவுபடாது. ஆண்டவர் நம்மை அபரிமிதமான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை வழிநடத்த வல்லவராக. பணத்தினால யாரும் ஒருவருக்கொருவர் மனத்தாங்கல் அடையாதபடி இந்த செய்தியை கேட்ட நம்ம யாரிடம் உதவி வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது அந்த உதவியை குறித்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுத்தோம்னா, வாக்கு கொடுத்தபடி ஒரு மாதத்தில் தரேன் அல்லது 10 நாளில் தாரேன்னு சொன்னால் அதை நம்ம கொடுத்து விட்டால் அந்த அன்பு இன்னும் வளரும். அவங்க அடுத்த தடவை கேட்காமலே உதவி செய்ய வருவாங்க. அதை நாம் உணர்ந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாதபடி எல்லாரும் அமைதியாய் சமாதானமாய் வாழ நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, கடன் கொடுக்கிறவர்களுக்கு ஆண்டவரை உதவி செய்யும்படியாக, ஆண்டவரை கடன் பட்டவர்கள் அல்லது பண தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி எல்லாம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஓய்வு பெற்ற மூலமாக கிடைத்த பணத்தை ஒருவரை நம்பி கொடுத்த போது அவர் நம்பிக்கை துரோகம் செய்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு சிறை தண்டனை கொடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தண்டனைகள் இல்லாதபடி ஆண்டவரை யாருக்கு உதவி செய்தாலும் அந்த உதவியை குறித்த நேரத்தில் திரும்ப செலுத்தி ஆண்டவரை நன்றி கடனுடையவர்களாய் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் தருகிறோம். பண ஆசை எந்த சூழ்நிலையிலும் எங்களை அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளிலும் மகிமை தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஜெபத்தின் மகிமையிலே ஜெபத்தோடு இணைந்திருப்பவர்கள், கர்த்தாவே, எந்த சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவர்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளையும் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர் சுவாமி. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வேத வசனம் எங்களுடைய குடும்பங்களிலே காணப்பட நீர் உதவி செய்யும். உடைய வல்ல கரத்திலே தருகிறோம். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஜெபத்தின் மகிமை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஒருவர் பார்த்தோம், பேசினோம், ஜெபித்தோம். தொடர்ந்து வரும் நாட்களிலே கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் இன்னும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.